ஒரு நாள் இரவு 9 மணி போல, "அப்பா இன்னும் வரவே இல்லையே, வேலை முடித்துவிட்டு" என்று மகன் வாசலிலே காவல் காத்துக் கொண்டிருந்தான். அன்று அவன் அப்பா கொஞ்சம் லேட்டாகவே வந்தார். வந்ததும், "அப்பா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா?" என்றான் அருண். "என்னப்பா சீக்கிரம் கேளு, நான் தூங்கப் போகிறேன்" அப்படி சொன்னார். உடனே அருண் அவர் அப்பாவிடம், "அப்பா, நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்?" என்றான். உடனே அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. "இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ போய் தூங்கு" என்று கத்தினார். மகன் சோகத்துடன் தன் அறைக்கு சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து அப்பா யோசித்தார். ஒருவேளை அவனுக்கு ஏதோ தேவை இருந்திருக்கும் போல, ஏன் கத்தினோம் என்று நினைத்து அவன் அறைக்கு சென்றார். "மன்னிச்சிடுப்பா, நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு எனக்கு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஏன் கேட்ட இதை நீ?" என்று கேட்டார். அருண் மெதுவாக தன் தலையணைக்கு அடியில் இருந்த அழுக்கான சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவர் அப்பாவை பார்த்து சிரித்தார். "அப்பா, என்கிட்ட இப்ப 500 ரூபாய் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கோங்க. நாளைக்கு மட்டும் 1 மணி நேரம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? நான் உங்க கூட உட்கார்ந்து பேசணும், விளையாடணும்" என்று சொன்னான். அப்பா அப்படியே அதிர்ச்சியாகி விட்டார். தன் மகனின் அன்புக்காக கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்து அவனை அணைத்துக் கொண்டார். பணம் சம்பாதிக்க நாம் ஓடும் ஓட்டத்தில் நாம் சிலதை மறந்து விடுகிறோம். அன்பை என்றும் மறக்கவும் கூடாது, இழக்கவும் கூடாது. அந்த 1 மணி நேரம் ஒரு குழந்தைக்கு ஒரு உலகம். பணம் சம்பாதிப்பதற்காக நாம் ஓடுகிறோம். ஆனால் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.